சைதோன், என்னங்க? வேலைக்கு போகலையா? இன்னும் எழுந்திருக்காம இருக்க? லீவு எதுவும் எடுத்திருக்கியா? இல்லைங்க, ம், லீவெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி. என்னன்னு தெரியல, உடனேலாம் ஒரே வலியா இருக்கு. தலையும் முசு முசுன்னு எறும்பு ஊடுற மாதிரி இருக்குங்க. இன்னைக்கு ஒரு ஈயல் போட போறேன். ஈயலா? இதுக்கெல்லாம ஈயல் எடுப்பாங்க? உனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலோ இல்ல கிளினிக்கோ போ. சரி, முதல்ல எழுந்து தொழு. நானும் சூறாவுக்கு போயிட்டு வந்துட்டேன். பஜர் வக்து முடிஞ்சிட போகுது. சரிங்க. ஆமா, உன்னோட பிரஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால், இனிப்பு நீர் மாத்திரை எல்லாம் சரியா சாப்பிடுறியா? எப்பவாவது சாப்பிடுவேன். எப்பவாவது சாப்பிடுவியா? நீ என்ன சின்ன பிள்ளையா? இவ்வளவு அலட்சியமாவா இருப்பாங்க? இந்த மாதிரி விஷயத்துல நம்ம உடல் நலத்துல நாமளே அக்கறை காட்டலன்னா எப்படி செய்தோம்? அதான் வெந்தய தண்ணி, மல்லி தண்ணி, சீரக தண்ணி எல்லாம் குடிக்கிறேன்னு. பத்தாதா? நீ என்ன முறையான சித்த மருத்துவர்கிட்டயா வைத்தியம் பாக்குற? சமூக வலைத்தளங்கள்ல பார்த்து பார்த்து கண்டதையும் அளவு தெரியாம அவிச்சு குடிக்கிற. எந்த ஒரு மருந்தா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. எதை எவ்வளவு சேர்க்கணும், எவ்வளவு நேரம் கொதிக்க வைக்கணும், எந்த அளவு எத்தனை தடவை குடிக்கணும்னு நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறது இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும். காலங்காத்தாலே ஆரம்பிக்காதீங்க. இதுதான் உன்னோட பிரச்சனை. ஏதாவது நல்லது சொன்னா உனக்கு பிடிக்காது. உன் மேல உள்ள அக்கறையில தான் சொல்றேன். மருந்து சாப்பிடலன்னா நோய் எப்படி சரியாகும் செய்தோன்? எங்க மனிதனுக்கு நோய் கொடுக்கறது அந்த அல்லாஹ் தானே. அதை குணப்படுத்துறது